கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வைத்து நம்முடைய எல்லா விதத்திலுமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புஷ் பண்ணி நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தேடி வந்து அவர் வார்த்தை நமக்கு அளிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? ஒருவர் நமக்கு தேடி வந்து நம்முடைய காரியத்தை நமக்கு ஏதாட்டு செஞ்சால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். தேடி வந்து செய்கிறாங்க, நான் என்னங்க வச்சுக்காங்க, ஒரு பொருளை வச்சுக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை தேடி வந்து அவருக்கு தேவையான நன்மை ஒருத்தர் செஞ்சார்னா எவ்வளோ ஆனந்தம். அதே மாதிரி நம் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வருகிறார். தேடி வந்தது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலே இன்னும் அதிகமான வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய வார்த்தை பாருங்கள். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். நீதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற நன்மைகள் எல்லாமே பாருங்கள், வெளிச்சம் போல் உங்களுடைய எது இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு வெளிச்சம் போல் ஆக்குவார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வெளிச்சம் போல், அதாவது மற்றவர்கள் பார்க்குறது போல் அவர் வைப்பார். எல்லோரும் நீங்கள் சிலவங்க நினைக்கிறாங்க பெரிய செல்வம் இருந்துச்சுன்னா மறைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் செல்வங்களாக இருந்தாலும் தேவன் அதை உங்களுக்கு வெளிச்சம் போல் வைக்க விரும்புகிறார். நீங்கள் பிரகாசிக்கணும், ஒளி வீசணும், அதான் அவருடைய சித்தம். அப்படி விளங்க பண்ணுகிறார். வெளிச்சம் போல் உங்களுடைய கரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், ஆற்றல் எல்லாமே வெளிச்சம் போல வெளியே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் இப்படி தான் உங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து வார்த்தை கொடுக்கிறார். பாருங்கள், உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். எப்பொழுதும் உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் செய்கிறது, அது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல் பட்ட பகலில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அதே போல் உங்களுடைய உள்ளத்தை எல்லாரும் மிக்க அறிந்து கொள்ள அளவுக்கு தெரிந்து, ஆக அந்த பையனா நல்ல ஒரு குணம் உண்டு, இவனுக்கு உள்ள அந்த மாதிரி கெட்ட எண்ணம் இருக்காது என்று சொல்லி வெளிச்சத்தை போல உங்களுடைய உள்ளத்தை வைக்க விரும்புகிறார். இல்லை இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு இல்லாமல் தெளிவான ஒரு மனநிலை உடையவன். இவனுக்கு எல்லாமே இவன்கிட்ட போனால் எல்லா காரியங்களும் சக்ஸஸாக தான் ஆகும், இவன்கிட்ட போனால் எல்லாமே வெற்றிகரமாக முடியும், இவன்கிட்ட போனால் உதவி கிடைக்குன்னு சொல்லி அந்த அளவு எல்லாமே ஒரு வெளிச்சம் போல் எல்லாருக்கும் தெரிகிற வண்ணமாக உங்களை அவர் வெளிச்சமாக உண்டாக்க விரும்புகிறார். நீங்கள் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படணும். ஆகா, அவங்க பாருங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை, அவங்கள்ட்ட செல்வம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எது வேணாலும் நம்ம போனாலும் அவங்கள உடனே நமக்கு செய்கிறவர் அந்த ஆள் நமக்கு இருக்கிறாங்க. ஆக நமக்கு குறைவில்லாத அளவுக்கு நமக்கு வைப்பாங்கன்னு சொல்லி அவங்க இடத்துல போய் அவங்க உதவி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி அளவுக்கு உங்களை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். இப்படி தான் நீங்கள் வாழணும் என்று அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும், வெளிச்சம் பிரகாசிக்கிற போல அவர் வைக்கிறார். உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ண விரும்புகிறார் அவர். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல், திறமை, உங்களுடைய குணநலங்கள் எல்லாமே ஒரு அற்புதமாக ஒரு வெளிச்சம் போல பிரகாசிக்கும் போது இருள் நிறைந்தது இல்லாமல் எப்பொழுதும் உங்களுடைய உள்ளம் தெளிவான மனதுடன், சந்தோஷமான மனதுடன், எப்பொழுதும் யாருக்கும் நன்மை செய்கிற மனதுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம் சித்தம். இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெளிச்சத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.